ஓவியா, அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் டிடிவி விலகிய நிலையில் தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதிய கட்டுப்பாடுகள் கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார். அதில் பிரிந்து சென்ற அதிமுக தலைவர்களை விமர்சிக்க வேண்டாம் என்று ஒரு உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார். இதனால் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து டிடிவி மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் விலகிய நிலையில் நேற்று மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் ஒன்றிணைந்த அதிமுகவை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதற்கு இபிஎஸ் தரப்பில் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் தற்போது உள்ள நிலையிலேயே கூட்டணியை தொடரலாம் என்று தமிழக பாஜக தலைவர்களுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் நேற்று திடீரென்று டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாகவும் டிசம்பர் மாதம் எங்களது இறுதி முடிவை அறிவிக்கப் போவதாகவும் கூறியிருந்தார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் சேர்ந்ததிலிருந்து தொடர்ந்து அதிமுகவின் மற்ற தலைவர்கள் ஓபிஎஸ், டிடிவி உள்ளிட்டவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலும் ஒருமித்த முடிவு எதுவும் ஏற்படவில்லை. புதிய கூட்டணிகளை சேர்ப்பது மற்றும் இருக்கும் கூட்டணியை தக்க வைப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் பாரதிய ஜனதா கட்சியின் உள்கட்சி பிரச்சனை தொடர்பாகவும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்பதால் இப்போது உள்ள சூழ்நிலையில் விலகி சென்ற அதிமுக தலைவர்களை விமர்சிக்க வேண்டாம் என்று தமிழக பாஜக தலைவர்களுக்கு அமித்ஷா தரப்பிலிருந்து உடனடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மீண்டும் பிரிந்து சென்ற அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கான இறுதிக்கட்ட முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் டிடிவி தினகரன் துரோகத்திற்கு மேல் துரோகம் செய்கிறார்கள் என்பதால் அந்த கூட்டணியில் என்னால் நீடிக்க முடியாது என்று நேற்று கடலூரில் அவர் அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தமிழக பாஜக தலைவர்கள் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டாம் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனால் தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஓபிஎஸ், டிடிவி ஆகியோர் ஓரணியில் இருந்து தேர்தலை சந்தித்தார்கள். இந்த முறை எடப்பாடி பழனிசாமி தவிர அங்கிருந்து பிரிந்து சென்ற டிடிவி தினகரன் அமமுக, ஓபிஎஸ் மற்றும் நாளை செங்கோட்டையனும் செய்தியாளர்களை சந்திக்க உள்ள நிலையில் அதிமுகவின் அதிருப்தி தலைவர்கள் அணி என்ற புதிய அணி ஒன்று உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய அணி ஒருவேளை தாவேகாவுடன் கூடினால் எது உண்மையான அதிமுக என்பது 2026 தேர்தலில் அதிமுகவின் தொண்டர்களும் மக்களும் தான் முடிவெடுப்பார்கள். அத்தகைய ஒரு சூழ்நிலைக்கு டிடிவி தினகரன் வித்திட்டிருக்கிறார் நேற்று அவர் விலகியதன் மூலமாக. இதனால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் ஒரு புதிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஓவியா.